தனுசு லக்னத்திற்கான அவயோக கிரகங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அப்போ அவயோகர் என்று பார்க்கும்போது புதன் மற்றும் சுக்கிரனை பற்றி இங்கே பார்ப்போம். சுக்கிரன் இந்த லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியாக வரதுனால இந்த சுக்கிரன் 11வது வீட்டில் ஆட்சி ஆகிறது நல்ல அமைப்பு. அதே மாதிரி இந்த சுக்கிரன் 2 மற்றும் 5வது வீட்டில் இருக்கிறது கூட நல்ல அமைப்பு. ஏன்னா இது ஒரு திரிகோணம் அப்படியும் இல்லாமல் 6வது வீட்டுக்கு 12வது வீடு அப்படின்றதுனால இங்கே 6வது வீட்டு பலன்கள் குறைவாக இருக்குன்றதுனால 5வது வீட்டில் சுக்கிரன் இருக்கிறதும் நல்ல அமைப்பு தான். அடுத்தது லக்னத்திலே சுக்கிரன் இருப்பதும் நல்ல அமைப்பு தான். ஏன்னா 6வது வீட்டுக்கு 8ல் மறைவார். அதனால் இதுவுமே நல்ல அமைப்பு தான். இந்த சுக்கிரன் எங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8வது வீட்டில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி 6வது வீட்டில் அவர் ஆட்சி ஆகும்போது 6வது வீட்டு பலன்களை முழுக்க செய்வார். அதே மாதிரி 9வது வீடான சூரியனோட வீட்லேயும் சுக்கிரன் இருக்கிறது அந்த அளவுக்கு நல்ல அமைப்பு இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் உங்களுக்கு இந்த லக்னத்துக்கு 7 மற்றும் 10ஆம் அதிபதி. அதனால் இந்த புதன் தனித்து 7, 10 போன்ற இடங்களில் ஆட்சி ஆகும்போது கேந்திராதிபதிய தோஷத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு. இதை தவிர்த்து இந்த புதன் 11, 2, 5 அப்புறம் லக்னத்திலே திக்பலம் பெற்று தன்னோட வீடான 7வது வீட்டை பார்க்குறதெல்லாம் நல்ல அமைப்பு தான்.